ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து FinNifty எக்ஸ்பைரிங்க பயங்கரமாக அடி வெளுத்து விட்டானுங்க மொத்த மார்க்கெட்ஸையும். ஆனால் FinNiftyல ரொம்பலாம் வாலட்டிலிட்டி வந்து இல்லை. நான் இங்கே ஆன ஃபாலுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு வி ஷேப் ரிவர்சல் வந்து வரும் அப்படின்னு நினச்சேன். ஃபுல் வி வந்து நினைக்கல, ஆனாலும் பாதியாவது வரும்னு நினச்சேன். ஆனாலும் சுத்தமாக வரலங்க. கடைசி 2-3 நாளாக டிஐஸும் பெருசாக சப்போர்ட்டே பண்ணலை. ஸோ எஃப்ஐஸ் நிறைய செல் பண்ணால் அவங்களுக்கு ஈக்குவலி டிஐஸும் எப்பவும் வாங்கி மார்க்கெட் ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் 2-3 நாளாக அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணலை பெருசாக. நேற்றும் இன்றைக்கும் நல்ல சிபிஆரில் இருந்தாங்க. சூப்பராக ரிஜெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு. FinNifty பாருங்கள், நேற்றும் சிபிஆர் ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து தான் பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள் சிபிஆரில் இருந்தாங்க மார்னிங் வந்து இழுத்துட்டே இருந்திருக்காங்க. மொதல் 4 கேண்டலும் சிபிஆர் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்தால் மட்டும் எடுக்க மாட்டோம், 2-3 இடத்துல வந்து இருக்கணும். ஸோ நிஃப்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி சிபிஆரில் இருந்தாங்க இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் அங்கே தாங்க இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போனாலும் அதில் வந்து இன்றைக்கி சிபிஆர் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் சிபிஆர் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி. ஸோ சென்செக்ஸ் மட்டும்தாங்க இன்றைக்கி நான் செக் பண்ணல, இப்போ தான் செக் பண்ணுறேன். பாருங்கள், சென்செக்ஸும் சிபிஆரில் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஸ்பாட்டு, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், சென்செக்ஸ் ஸ்பாட்டு, அப்புறம் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ், FinNifty ஸ்பாட்டு எல்லாமே சிபிஆரில் இருந்துச்சுங்க. ஸோ பயங்கரமாக எடுத்துட்டாங்க. நம்ம மார்னிங் FinNiftyல விழுறதை பார்த்துட்டு ஒரு சின்ன குவான்டிட்டியில் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு 14K தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆடும் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், 21,800 கால் வந்து செல் பண்ணிவிட்டு அப்புறம் 21,900 கால் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 15K தாங்க. இங்கே பாருங்கள் 23,000, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 8,000 வந்து போயிடுச்சு 23ல. ஸோ 15K தாங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் அது வந்து வந்துருச்சு. அதுக்கு மேலே நான் எந்த பொசிஷனும் எடுக்கல. ஸோ என் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தாங்க ரொம்ப கொடூரமாக மேலே கீழேன்னு போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி 20K ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ 20K ப்ராஃபிட்லேருந்து அதுக்கப்புறம் 25K பக்கம் மைனஸில் போச்சு. இப்பயும் நேற்று நல்லாவே ரெக்கவர் ஆச்சு, கொஞ்சம் பிரேக் ஈவன் பக்கம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் ஆகிறப்ப 20K பக்கம் ப்ராஃபிட்டில் தாங்க இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமும் திருப்பி பார்த்தோன்னா இப்போ வந்து -10K வந்து வந்துருச்சு. இந்த -10Kல இந்த FinNiftyயோட 15,000 ஆடாக இருக்குங்க. நாளைக்கு வந்து இந்த 15,000 போயிடுச்சுன்னா நாளைக்கு ஓப்பனிங் வந்து -25லேருந்து ஆரம்பிக்கும். பரவாயில்ல, ஒரு 40,000 பக்கம் இந்த மாதம் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த 40,000 போகிற வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் சும்மா இருக்குது. நான் ஒரு 5-6 lakhs பக்கம் தாங்க கேபிட்டலே யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி ஒரு 35 lakhs பக்கம் சும்மா தான் வச்சுருக்கேன், எதுவுமே பண்ணாமல். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது பிரேக் ஈவன்லையாவது கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் மந்த் எண்டுக்குள்ளே. ஆனாலும் இவங்க இறக்குறது பார்த்தோன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஸோ இது எப்படினாலும் உடனே டக்குன்னு ரெக்கவர் ஆயிருந்தான். ஸோ ஆனாலும் ஸ்டாக்ஸ்லாம் ப்ளீட் ஆகிறத பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இன்றைக்கான ஃபாலோ பார்த்துட்டு ட்விட்டரில் ஆளாளுக்கு என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஜேபி வந்து தோக்க போகுதுன்னு ஏதோ தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் மார்க்கெட் இறங்குது இப்படின்னு ஆளாளுக்கு என்னெல்லாமோ ட்வீட் வந்து போட்டுட்ருக்காங்க. மார்க்கெட் வந்து பயங்கரமாக வீக் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. ஸோ ஆனால் ஒரு 2 நாள் ஃபாலோ ஆனால் ஏன் தான் இப்படி எல்லாருமே பேனிக் ஆகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம அன்றைக்கே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த இறங்குறப்ப எந்த ஸ்பீடில் இறங்குதோ அதே ஸ்பீடில் தான் ஏறிட்டும் இருக்குது இந்த சேனல்லே அப்படின்னு. ஸோ அது நிஃப்டியில் கூட ரொம்ப தெளிவாக தெரியாதுங்க. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் பாருங்கள். இது இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த சேனலுக்குள்ளே தான் பயங்கர அக்ரெசிவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே போனோன்னா அதே ஸ்பீடில் கீழே வருது, கீழேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கினா அதே ஸ்பீடில் மேலே போகுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 பக்கமும் பயங்கர அக்ரெசிவாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நம்ம புல்லிஷாக தான் இருக்கும் கொஞ்சம். ஆனாலும் இந்த மாதிரி ஃபால் ஆனோன்னா எல்லாருக்கும் பயம் வரதான் செய்யும். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அது ஏன்னா இன்ட்ராடேயில் வர்ற மூவ்ஸ்லாம் பார்த்து அப்படி தாங்க நம்மளுக்குள்ள ஒரு பேனிக் வந்து க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆனால் இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த லெவல் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். ஸோ எவ்வளோ நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருங்க இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் கேண்டில் வரும்போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கீழே விழுந்தாலும் மேக்ஸிமம் இதுவரை விழுன்னு. ஸோ இங்கே இருந்தாங்க இப்போ வந்து ஃபுல்லாக இழுத்து விட்ருக்காங்க. இங்கே ஸ்பாட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு ஒரு 1200 to 300 பாயிண்ட் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1200 பாயிண்ட் பக்கம் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் இந்த இடம் வந்து படுறதுக்கு 1000 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இந்த இடத்துல வந்து பட்டுச்சுன்னா அதுவும் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ ஏன்னா இப்போ இந்த கான்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க விழுந்திருக்கு. இது வந்து பாருங்கள் April 30th வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஸ்பாட்லேயும் எக்ஸாக்ட்லி April 30th தாங்க அந்த ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் உள்ள ட்ரெண்ட் லைன் கான்ஃப்ளூயன்ஸ்னால தாங்க இவ்வளோ அக்ரெசிவான ஃபால். ஸோ இதே மாதிரி இந்த க்ரீன் லைனில் வந்து 2 சார்ட்லையும் அட் அ டைமில் போட்டோன்னா ஸோ இதே ஸ்பீடுக்கு வந்து திருப்பி மேலே ஏறும். ஸோ இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா நான் வந்து பொசிஷனல் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஏன்னா பேங்க் நிஃப்டி அப்புறம் பிரேக் ஆச்சுன்னா அப்புறம் நிஃப்டிலையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வீக்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி அதை பிரேக் பண்ணனா நிஃப்டியும் இதை வந்து பிரேக் பண்ணிடும்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் இந்த பேரலல் ஜோன் வந்து தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையும் இருக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ரெண்டுமே அப்படியே ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு.
ஸோ அதனால் இங்கேருந்து செமையாக திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த இதையும் பிரேக் பண்ணிருச்சுனா தாங்க நம்ம கொஞ்சம் பேனிக் ஆகணும். ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரிலையன்ஸ்னாலையும் பேங்க்னாலையும் தாங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஐடி வந்து லைட்டாக ஸ்டேபிளாக இருக்குது, பெருசாக ஏறல, ஆனாலும் பெருசாக ஃபால் ஆகாமல் இருக்குது ஒரு 2-3 நாளாக. ஆனால் ரிலையன்ஸையும் பேங்க்கையும் பாருங்கள் பயங்கரமாக விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் வந்து நம்ம அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு. ஸோ அங்கேருந்து இழுத்து விட்டது தான் பாருங்கள், 3 நாள் வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இந்த 2 பிளாக் லைனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ நான் வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து இது தாங்க பிரேக் ஈவன். இந்த 2க்கும் நடுவில் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் வரும். ஸோ அது வந்து கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளெலாம் நம்ம போக வேண்டாம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே ரிலையன்ஸுக்கு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ஜோன் தெரியுதுங்களா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நல்லா ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அப்புறம் அங்கேருந்து பயங்கரமான ஒரு பிரேக் அவுட்லேருந்து திருப்பி ரீடெஸ்ட் ஆகி சூப்பராக மேலே போயிருக்குங்க. ஸோ அப்புறம் திருப்பியும் இங்கே வர்றப்ப இங்கேருந்து ஏற்றிருக்காங்க. ஸோ ஆனால் எக்ஸாக்ட்லிலாம் படலை. ஸோ ஆனால் இப்போ வந்து கரெக்டாக பட்டுருச்சு. பட்டதுக்கப்புறமும் இஓடியில் அப்படியே கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து. ஸோ கீழே 785லேருந்து 800 வரை ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு 15-16 ரூபா பக்கம் ரெக்கவர் ஆயிருக்குங்க இந்த பாட்டம்லேருந்து. ஸோ இதையும் டிசைசிவாக உடச்சி இதுக்கு கீழே 2-3 நாள்லாம் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிஃப்டி ரெக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். இது மொத்த மார்க்கெட்டும் ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு செக்டார் மட்டும் 2% மேலே ஏறி இருந்துச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3% பக்கம் வந்து போச்சு. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் 2.02 தாங்க க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துருச்சு. ஆனாலும் எல்லா இண்டெக்ஸும் 2-3-4%, 5%லாம் விழுந்திருக்கிறப்ப எஃப்எம்சிஜி மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஏன்னா எஃப்எம்சிஜி வந்து இத்தனை நாளாக ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு லைட்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் மேலே பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. கடைசி 3வது பவுன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ அந்த பவுன்ஸோடு சேர்ந்து இங்கே ஒரு க்ரூஷியலான லெவலை வந்து பிரேக் பண்ணிருச்சு இந்த இடத்த. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இஎம்ஐஸ்க்கும் மேலேயும் வந்துருச்சுங்க. ஸோ இதை வந்து 2 days முன்னாடியே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து போட்டிருந்தோம். நான் இதனால தாங்க ஐடிசிலையும் பொசிஷன் வந்து எடுத்திருந்தேன். ஐடிசி இன்னைக்கு 3% பக்கம் வந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 1% பக்கம் தாங்க க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது, ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எஃப்எம்சிஜி மட்டும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதையும் தாண்டி இந்த வீக்னஸில் இது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா இது வந்து ஃபர்தராக கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டைனமிக் ஜோன்ஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து மந்த்லி டைனமிக் ஜோன்ஸ் வந்து பாருங்கள், ரெண்டுமே இப்படி கோயின்சைட் ஆயிருக்கு. 2 months நல்லா கோயின்சைட் ஆகி அதுக்கப்புறம் அந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப நல்ல மூவ் வந்து இருக்கும். மேலே சைட் பிரேக் பண்ணால் மேலே மூவ் இருக்கும், கீழே சைட் பிரேக் பண்ணால் கீழே நல்ல மூவ் இருக்கும். ஆனால் இது 3rd monthம் அப்படியே கோயின்சைடாக இருக்குங்க. இங்கே தெரியுதுங்களா, இது 3வது மாதமும் இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை பிரேக் பண்ணி 2-3 நாளைக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சூப்பராக மூவ் வந்து கொடுக்க சான்சஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, க்ளோசிங்கும் மேலேயே வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் க்ளோசிங் மட்டும் பத்தாதுங்க. ஸோ ஏன்னா சில டைம் நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே உள்ளே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருந்துச்சுன்னா, ஸோ சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதுக்கு மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சா தான் நான் வந்து முழுசாக நம்புவேன். ஸோ நேற்றுலாம் பாருங்கள், பிரிட்டானியா வந்து பயங்கரமாக பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ பிரிட்டானியா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஏறுது. ஸோ 4-5 மாதமாக பயங்கர வீக்காக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் ஆயிருக்கு, ப்ளஸ் நேற்று நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி டாப்பில் போய் எடுக்காதீங்க, கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா வேணா எடுங்க. இல்லை இங்கே தான் எடுப்பேன் அப்படின்னு ஃபோமோவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே தாங்க நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து உங்களால் வைக்க முடியும்னா மட்டும் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுங்க. மேரிகோலாம் பாருங்கள், இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. பல வருஷம் கழிச்சு மேரிகோ வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் 2-3 வருஷமாகவே பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். ஆனால் இப்போலாம் இங்கே வந்து பெருசாக ட்ரேட் வந்து எடுக்கிறதே இல்லை. ஸோ பல வருஷம் கழிச்சு திருப்பி ஆல் டைம் ஹை ஜோன் பக்கம் வந்திருக்குங்க. ஹெச்யூஎல்லும் பாருங்க, ஸோ ரொம்ப நாளாக மந்த்லி சிபிஆர் கீழே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் அது பக்கத்தில் வந்தாலே அடித்து கீழே தள்ளிட்டே இருந்தாங்க. இங்கேருந்து தள்ளினாங்க, இங்கேருந்து தள்ளினாங்க, இங்கேயும் தள்ளியிருக்காங்க பாருங்கள், இங்கேயும் தள்ளியிருக்காங்க. கண்டினியூஸாக 4 மாதம் வந்து சிபிஆர் பக்கம் வர அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதமும் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு 2 நாள் மந்த்லி சிபிஆர் பக்கம். அப்புறம் அதை கிராஸ் பண்ணதுலேருந்து பாருங்கள் பயங்கரமான மூவ், 6% பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு. அங்கே இப்போதைக்கு எஃப்எம்சிஜி ஒன்று தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆனாலும் இது வந்து நிஃப்டிக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணாது. ஹெச்யூஎல்லும் ஐடிசியும் கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட் தான் நிஃப்டியில். ஸோ டாப் 10லேயே வருதுங்க. பட் ஸ்டில் ரிலையன்ஸும் பேங்க்கும் ஃபுல்லாக எடுத்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது எஃப்எம்சிஜினால். இந்த மந்த்லி ஜோனை கிராஸ் பண்ணி நல்லா டிசைசிவாக க்ளோசிங் வச்சேன்னா நாளைக்கு இன்னும் 1-2 ஸ்டாக் வந்து எடுத்தாலும் எடுப்பேன். ஸோ நிஃப்டி ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் பையிங் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஒன்றும் ஃபால் ஆகாமல். ஸோ அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து 50 DMA வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ஸ்லேயும் சேம் டைமில் 50 DMA வந்து எக்ஸாக்ட்லி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஃபால் வந்து ஃபர்தராக அரெஸ்ட் ஆயிருந்துச்சு. டாப்பில் இருந்து ஷார்ட் பண்ணவங்களும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்னாலேயே லைட்டாக அப்படியே மேலே வரும்.
ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆக போதா இல்லை இன்னும் உடச்சி இங்கே வர விழப்போதா அப்படின்னு நாளைக்கு கழிச்சு தாங்க தெரியும். ஸோ நாளைக்கும் இந்த மாதிரிலாம் ஃபால் ஆகுமான்னு தெரில. ஸோ புல்லிஷாலாம் இருக்காது, ஆனால் இந்த அளவுக்கு வீக்னஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 நாள் வந்து ரொம்ப பெரிய கேண்டில் வந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாவது ரெஸ்ட் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பியர்ஸ் வந்து. ஸோ 1 or 2 days ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அடிப்பானுங்க மேபி. ஸோ இங்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து அக்ரெசிவாக லாங் போகலான்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் சிக்னல் வந்து ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தாங்க, அதே டைமில் குளோபல் கியூஸும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இடத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், ஹெட்ஜோட தான். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எலெக்ஷன் வர இதுக்குள்ளேயே தாங்க சுற்றிட்டு இருக்கும். 99% அதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து சொல்லி ஆகணுங்க, முரட்டுத்தனமாக ஏறி இருக்குது. கடைசி ஒரு வாரத்தில் பாருங்கள், ஒரு 7-8 நாளில் எங்கேயோ போயிடுச்சுங்க. 20-30% பக்கம் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், April 24 இப்போ வர 30%லாம் இல்லைங்க, 70% பக்கம் வந்து ஏறி இருக்குது. ஸோ 10 இருந்தது, இப்போ 17 வந்து நிற்குதுங்க. ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் டீசெண்டாக இருக்குது இப்போ. ஸோ ஒரு 18 to 20 வந்தோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம். ஸோ இங்கே ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உடனே ஏறுறதுக்கு வந்து கஷ்டம். இந்த வாரம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி பிரேக் அவுட் வந்து ஆகலாம். இன்றைக்கி இந்த டாப்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு பாருங்க, 17.6 லைட்டாக 17 ரேஞ்சுக்கு வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 7-8 ட்ரேடிங் செஷன்லேயே 70% பக்கம் ஏறி இருக்குன்னா இது ரொம்ப அப்நார்மல் தாங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் பெட்டராக இருந்தாலும் இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொடூரமாக இருக்கும். ஸோ அதை நினச்சி தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அதனால் பிகினர்ஸ்லாம் யாராவது நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் இனி ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ பையர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிருக்கும். ஸோ காஸ்ட்லி ஆயிருக்கிறது வந்து பெரிய மேட்ரு இல்லை. ஸோ ஆனால் இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ரீமியம்ஸ் வந்து ஷூட் ஆகிறதும் கரையிறதும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிறதும் டக்குன்னு ஹிட் ஆகலாம். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக வந்து ஹிட் ஆகலாம். ஸோ முன்னாடியே அப்படி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மோசமாக வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பையிங்கில் ஆவரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆவரேஜிங்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன் ஆப்ஷன்ஸில், கண்டிப்பாக அது வந்து 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து அது மெல்ட் ஆகி ஜீரோக்கு போகிறதுக்கு தாங்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட FinNifty எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிஃப்டி FMCGயில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கணும்னா எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.